ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லாரும் ஜேர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பெயின்லேருந்து வந்து டூயிங் யுவர் இன்னர் ஒர்க் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வைஷுவோட ஒரு கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கமெண்ட்டு. ரொம்ப ரோஷமாக எழுதியிருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் சம்வேர் என்னையே பார்த்த மாதிரி இருந்தது. வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த நான் இப்படி தான் இருந்தேன். ஸோ டெஃபினெட்லி அந்த கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த சக்ரா ஆக்டிவேஷன் நடக்கும்போது டிவைன் மாஸ்க்லைன்ஸு அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸை தேடுவாங்க. அதில் வந்து ஐ டோல்ட் அபவுட் ட்ரக்ஸ் அண்ட் செக்ஸ் எல்லாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பேர்லையுமே அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. டெஃபினெட்லி அதை ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பேரில் நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வாட் ஐ செட் இஸ் அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ற விஷயத்த நம்மளால வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் தேர் ஓன் ரைட், தேர் ஓன் லைஃப். அவங்களோட லைஃப் அவங்க கண்ட்ரோல்ல. நம்ம வந்து நீங்க உனக்கு சக்ரா பேலன்சிங் வரும்போது நீ கரெக்டான பாதையை தான் தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்லாம் சொல்ல நம்மளால முடியாது. அவங்களோட அவேர்னஸ் அண்ட் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் பொறுத்து தான் அவங்க அதை கரெக்டாக பண்ணுவாங்க. தேர் ஆர் டிவைன் மாஸ்க்லைன்ஸ் ஹூ ஆர் இன் அ பெட்டர் கான்ஷியஸ்னஸ். அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையை கரெக்டாக கொண்டு போவாங்க. அது ஆனால் ரொம்ப ரேர். பட் மற்றபடி உள்ள டிவைன் மாஸ்குலைன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க 3D உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிலீஃபில் இருக்கிறவங்க. ஸோ அப்போ அவங்க மைண்டுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் செய்வாங்க. அண்ட் எகெயின் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், லைஃப்பில் என்ன நடக்கும், எப்போ எப்படி இருக்கும், எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இப்படி தான் வேணும்னு நம்ம எவ்வளோ கண்டிஷன்டாக இருந்தாலும் நாளைக்கு நம்மளே மாறலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். நான்லாம் ரொம்ப கண்டிஷன்னா இப்போ வைஷு சொன்ன மாதிரி தான். ஐ காண்ட் ஈவன் அக்செப்ட் அந்த ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டிக்கு எகெயின்ஸ்டாக யாருனாலும் அது ஒரு விதத்துலையுமே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மலையாளம்ல ஒரு மூவி இருக்கு காக்டெயில்னு சொல்லி. அந்த மூவியில வந்து ஆக்சுவலி ஒரு சீட்டிங், ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் பத்தி வரும் அதுல. அந்த மூவியை பார்த்துட்டு வெளியில வந்து கார்ல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அழுதுருப்பேன் நான். பயங்கரமா அழுதேன். எனக்கு வந்து அது அவ்வளோ டச் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு மூவில கூட அந்த சீட்டிங்கை அக்செப்ட் பண்ண என்னால முடியல. எனக்கு அந்த அளவுக்கு இமோஷனலி நான் அஃபெக்ட் ஆயிட்டேன் அந்த டைம்ல. ஸோ ஜஸ்ட் இமேஜின் அப்படி இருந்த நான் தான் வந்து ஐ கேன் நவ் அண்டர்ஸ்டாண்ட். சி லைஃப்ல எதுவுமே என் கண்ட்ரோல்ல கிடையாது. நான் அவ்வளோ கண்ட்ரோலா எப்படி நினைச்சாலும் இட் கேன் சேஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் ஷாக் டு யூ வென் இட் ஹேப்பன்ஸ் டு யூ. அது வந்து யூ கான் கண்ட்ரோல். அண்ட் பர்டிகுலர்லி நம்மள மாதிரி ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிலாம் நடக்கும். ஸோ டோன்ட் பி ஸோ மச் இன் கண்ட்ரோல் இன் யுவர் லைஃப். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம லைஃப்ல என்ன நாளைக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒன்லி திங் இஸ் அக்செப்ட் அண்ட் லிவ் வித் யுவர் சோல் ஃபார்ம். சரி, அதுக்கு தான் வந்து கான்ஷியஸ்னஸ் ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றது. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட் அப்படிங்கிறது. ஆக்சுவலி தெர் இஸ் நத்திங் தட் இஸ் ராங் அண்ட் ரைட் இல்லையா? நம்ம வந்து அவேர்னஸ்லேருந்து இது கரெக்டான ஒரு சோலோட பாதை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். சி வென் அனதர் ஹியூமன் பீயிங் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்மளால அவங்கள போய் புரிய வைக்க முடியாது. அவங்களோட கான்ஷியஸ்னஸ் தான் ரைஸ் ஆகணும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ண முடியும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் என்ன பண்ணாலும் அது அவங்க லைஃப். அதில் வைஷு சொன்ன மாதிரி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் அந்த மாதிரி ஒரு ஆளை அக்செப்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக தட் இஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம். ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், இவ்வளோ ஒரு கண்டிஷன்ல எனக்கு வர்ற ஹஸ்பண்ட் இல்லை, நான் லவ் பண்ற ஒரு பர்சன் இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் நீங்க பயங்கரமா போட்டீங்கன்னா யூ டோன்ட் நோ ஹவு சிச்சுவேஷன் வில் சேஞ்ச் இன் யோர் லைஃப். இத்தனை வருஷம் வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்றேன், நம்ம இன்னைக்கு நினைக்கிற லைஃபே இருக்காது நாளைக்கு. நம்ம இவ்வளோ கண்ட்ரோல்டாக நினைக்கிற பல விஷயங்கள் நம்மளை விட்டு மாறி போகலாம், நம்ம சிச்சுவேஷன்ஸ் மாறலாம். நமக்கு என்ன பெயின் நாளைக்கு லைஃப்ல வரும்னு நமக்கு தெரியாது. அந்த டைம்ல நம்ம எதை சீக் பண்ணுவோம்னு நமக்கு தெரியாது. ஸோ யூ கான்ட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல். என்ன சொல்லலாம், நான் சோல் அலைண்டா வாழ்வேன், எனக்கு இதெல்லாம் தப்பு, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அது ஓகே, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சூஸ் பண்ணுற பர்சனும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை வந்து முதல்ல நம்ம எடுத்து தூக்கி போட்டுருணும். நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படிதான் நினச்சி சூஸ் பண்ணால் கூட நாளைக்கு அவங்க மாற மாட்டாங்கன்னு என்ன ஒரு நிச்சயம்? நம்ம மனசு தான், நம்ம நினப்பு தான் இந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்க, ஸோ அவங்கள வந்து நான் தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட் கேன் சேஞ்ச் எனி டைம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், 100% கேரண்டியோட சொல்கிறேன், பீப்புள் வில் சேஞ்ச். அது வந்து அவங்க கெட்டவங்கிறதுனால கிடையாது, சிச்சுவேஷன்ஸ் அண்ட் இமோஷனல்
state will change at any moment, any time. Slowly life takes you at that place. யாரோட தப்பும் கிடையாது, இங்க யாருமே தப்பு கிடையாது. எகைன் நான் சொல்றேன், இப்போ வந்து நான் இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சி, இப்போ வந்து இந்த காலகட்டத்துல இதை வந்து அவ்வளோ நார்மலா எல்லாருமே பண்றாங்க. ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா போச்சு. நீங்க தமிழ்நாட்டிலே பாருங்க, காலேஜ் போய் பாருங்க, பசங்கள்லாம் எவ்வளோ ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் லைக் நார்மலி பீப்புள் டூ தட். அண்ட் செக்ஸ் கூட நான் வந்து சொல்லி கொடுக்க வேணாம். நம்ம காலகட்டத்துல எல்லாம் வந்து இட் வாஸ் லைக் ரொம்ப புனிதமா பார்த்த ஒரு விஷயம். அதை வந்து யூ கான்ட் ஹேவ் இட் வித் மெனி பீப்புள் அப்படிங்கிறதெல்லாம் மாறி nowadays people go for live in relationship. அவங்க டேட் பண்ணுவாங்க, டேட் பண்ணும்போது they have physical relationship. சரி ஆகலைன்னா அதை விட்டுட்டு அடுத்த பர்சன். அவங்களோட கான்செப்டே எப்படின்னா, ஒரு டைம்ல நான் ஒரு பர்சன்ட்ட தானே லாயலா இருக்கேன், அதுவே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பர்டிகுலர்லி நீங்க இப்போ யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கண்ட்ரீஸ்ல, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அண்ட் பர்டிகுலர்லி இந்த கண்ட்ரில எல்லாம் 16 years ஆச்சுனாலே they give that freedom for children. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க டேட் பண்ணிக்கலாம், அவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அவங்க கல்ச்சரே அப்படிதான், அவங்களுக்கு அது தப்பே கிடையாது. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க நினைப்பாங்க, இது என்ன புதுசா பேசுறாங்க, இது என்னமோ அதிசயமா பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ the condition is from your culture. ஸோ அவ்வளோ கண்டிஷன் தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு. ஆனா அந்த கண்டிஷன்ல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் த ரைட் வே ஆஃப் லிவிங். ஆனா அந்த ரைட் வே ஆஃப் லிவிங் எல்லாருமே வாழணும் நம்ம வந்து அடம் பிடிக்க கூடாது. இந்த உலகத்துல ரைட் வே ஆஃப் லிவிங்கை ப்ரீச் பண்றவங்க நிறைய பேரு ஒழுங்கா வாழறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களோட பர்சனல் லைஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஸோ இட்ஸ் ஈஸி டு ப்ரீச். ஐ ஒன்ட் ப்ரீச் எனி திங். ஐ வில் கைட் யூ இன் அ ரைட் வே வேர் யூ ஹாவ் டு அக்செப்ட் ஆல் தீஸ் திங்ஸ். உங்க லைஃப் உங்க கையில, நீங்க எதெல்லாம் சூஸ் பண்ணுங்கிறது உங்க கையில. உங்களுக்கு கோயிங் வித் டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் இஸ் ராங், டோன்ட் டூ இட். உங்களுக்கு ஹேவிங் ஆல்கஹால் ஆர் ஹேவிங் ட்ரக்ஸ் தப்பா, பண்ணாதீங்க. ஆனா இன்னொருத்தங்க அதை பண்ணக்கூடாதுன்னு, எனக்கு வர்றவங்க அப்படி பண்ண மாட்டாங்கிறதும் எடுத்து தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு சஃபர். கண்டிப்பா சொல்றேன். பிகாஸ் திஸ் இஸ் வாட் லைஃப் ஹஸ் டாட் மீ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசுறேன். நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய அழுதுருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கண்டிஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியாம நான் டிப்ரெஷன்ல போன ஒரு பர்சன். பிகாஸ் நான் நினைச்சேன் என் லைஃப்ல இப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல இருந்து when it happened என்னால எடுத்துக்கவே முடியல. எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த மொமெண்ட்ல வைஷுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் இதை சொல்லிக்கிறேன். அந்த மொமெண்ட்ல எனக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை எனக்கு அப்படியே அழிச்சிடணும். அது நடந்ததை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. இல்ல, அது எனக்கு என் லைஃப்ல அது வேண்டாம், அதை எப்படியாவது எனக்கு எடுத்து தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது ஒழிய, அது நடந்துருச்சு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், என் லைஃபை அக்செப்ட் பண்ணணுங்கிறது என்னால் முடியல. ஏன்னா அவ்வளோ கண்டிஷன் தான் நான் இருந்தேன். ஸோ இட் டுக் மீ 2 years பிகாஸ் நான் டிப்ரெஷனில் போயிட்டேன். பிகாஸ் ஐ கான்ட் டேக் இட். எனக்கு வந்து அது நடந்துருச்சு, அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு இனிமே என்ன பண்ணணுங்கிறத விட, இல்லை எனக்கு அது நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலையே நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த டாப்பிக்கை என்னை விட கரெக்டான ஒரு பர்சன் இருக்கவே முடியாது இதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ டேக் இட் ஃப்ரம் மீ, யூ கான் கண்ட்ரோல். அண்ட் இப்போல்லாம் வந்து ஐ நோ தட் வெரி வெல். அண்ட் லைஃப் சேஞ்சஸ் அண்ட் யூ வில் அக்செப்ட் தட் ஆஸ் யூ க்ரோ உங்கள் லைஃப்பில். ஸோ யூ ஆல்வேஸ் ஹாவ் த சாய்ஸ் டு சூஸ் யோர் லைஃப். உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும், சோல் அலைண்டாக எப்படி வாழணும், எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இன்னொருத்தங்க லைஃப் நம்ம கையில் கிடையாது. அப்படி போகிறவங்க நமக்கு வேண்டாம், அப்படி உள்ள ஒரு ட்வின் ஃப்ளேம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இட்ஸ் யோர் சாய்ஸ், நீங்கள் பண்ண வேண்டாம். பட் அந்த ஒரு கண்டிஷனை நீங்கள் வைக்காதீங்க. எனக்கு வந்து சோல் அலைண்டாக வாழாத ஒரு பர்சன் எனக்கு வேணாம். I'm not choosing that person. I'm trying to raise my consciousness so that I can attract a nice good person. இல்லை எனக்கு சோல் அலைண்டாக இருக்கிற ஒரு பர்சனை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுடணும். எகெயின் சீட்டிங் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் அ பார்ட்னர் ஆர் இஃப் யூ ஆர் இன் லவ் வித் சம்படி அண்ட் யூ ஆர் கோயிங் ஃபார் சம்படி எல்ஸ்னா வந்து there are different ways in that. சில பேர் வந்து ஃபிசிக்கல் ஒரு விஷயத்துல ரொம்ப வீக்கா இருந்துட்டு நிறைய பேர்கிட்ட போவாங்க. ஆனா சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் பிகாஸ் இமோஷனலி யூ ஆர் நாட் ஹோல்ட் பை த அதர் பர்சன். இமோஷனல் லாங்கிங்னால ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல போற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு வேணா தப்பு சொல்லலாம், அவங்கள நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். நான் சொல்லுவேன், திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் வேர் யூ ஹாவ் டு ஜட்ஜ் பட் அண்டர்ஸ்டாண்ட் தெம், எம்பத்தைஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து பண்ணதெல்லாம் சரிங்கிறது கிடையாது. எம்பத்தைஸ் பண்றது, they were in that state of emotion at that time. அந்த டைம்ல அவங்களோட இமோஷனல் ஸ்டேட் அப்படிதான் இருந்தது, அவங்கள அது பண்ண வச்சுது. they will realize if it is a mistake, they will realize. and நிறைய பேர் வந்து இந்த கில்ட்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ யாரையுமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தப்பு சொல்லவும் முடியாது. அண்ட் அகெயின் ஒன் மோர் விஷயம் நான் சொல்றேன், we all have a bigger purpose in this life. நம்மளோட கான்ஷியஸ்னஸ் 5D லெவல்ல
ஒரு ரைஸ் ஆகும்போது தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு அக்செப்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் இன் யோர் மைண்ட். சி, நமக்கு லைஃப்ல கடவுள் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்து நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவாரு. எதுக்கு தெரியுமா? யூ ஹாவ் அ பிக்கர் பர்பஸ் இன் திஸ் லைஃப். எனக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நான் என் லைஃப்ல இருந்து நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டு ஐ நோ நவ் ஐ எம் அட் அ ஸ்டேட் வேர் ஐ கேன் ஹோல்ட் மெனி பீப்புள் த்ரூ மை பர்பஸ். இன்னைக்கே நான் சொல்றேன், நான் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுறவங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லும்போது நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணாலோ அவங்கள கேவலமா பார்த்தேனாலோ ஹவு கேன் ஐ டூ தட் பர்பஸ்? யோசிச்சு பாருங்க. நான் வந்து என்னைக்கு என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் முன்னாடி சரண்டர் பண்ணேனோ, அதுக்கு அப்புறம் தான் ஐ காட் கனெக்டட் டு தி சோல் பர்பஸ். அது வரைக்கும் என்னால அது முடியல. எவ்வளோதான் வந்து ஐ ஹேட் அ குட் ஹார்ட், ஐ எம்பத்தைஸ்ட், ஐ டிட் நாட் ஜட்ஜ் பீப்புள். பட் வந்து என்னோட கண்டிஷன்ஸ் எனக்கு நிறைய ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்க சோல் பர்பஸ்க்கே கனெக்ட் ஆவீங்க. பீப்புள் ஷுட் ஃபீல் தட் யூ ஆர் ஒன் அமங் தம். அவங்களுக்கு வந்து அது ஃபீல் பண்ணணும்னா நீங்கள நடிக்க முடியாது. நீங்க வந்து நான் அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்க முடியாது. த எனர்ஜி ஷுட் ஸ்பீக். அப்போ உண்மையா நம்ம வந்து அப்படி இருந்தாதான் தே கேன் ஆல்சோ ஃபீல் யுவர் ஹீலிங் எனர்ஜி. நம்ம பேசும்போதே அவங்களுக்கு ஒரு ஹீலிங் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப உண்மையா இருக்கணும். கண்டிஷன்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ வை ஷுட் டேக் திஸ் ஃப்ரம் மீ? திஸ் இஸ் ஆல் கண்டிஷன்ஸ். ஹேவிங் அ சோல் அலைன்டு லைஃப் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ, நான் அதையும் கிளாரிட்டி கொடுக்குறேன். பிகாஸ் மேபி அந்த மெசேஜ் ரொம்ப பெருசா இருந்ததுனால எனக்கு மைண்ட்ல வந்ததை நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ. ஸோ டெஃபினெட்லி ஆஸ்க் மீ இஃப் யூ ஹேவ் மோர் கொஸ்டின்ஸ் இன் திஸ். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.